ஈரோடில் இடைத்தேர்தல் நடந்தது. பட்டி பட்டியாக மக்கள் அடைத்திருந்தார். ஆனா இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதுனால அந்த பட்டியெல்லாம் பறந்துவிடும் என்பதற்காக விக்கிரவாண்டிக்கு பட்டி வரவில்லை. ஆனா பட்டிக்கு பதிலாக இங்கே வேட்டி வந்திருக்கிறது. கடந்த 2 நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 3 வருட காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு தன்னுடைய ஆட்சியின் மீது அவருக்கே நம்பிக்கை இல்லை. நான் வேலை செஞ்சிருக்கிறேன், நாங்க இந்த இடைத்தேர்தலில் யாரும் வந்து ஓட்டு கூட கேட்க மாட்டோம், நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் சொல்லி இருந்தால் நாம் அவரை பாராட்டி இருக்கலாம். அதை விட்டு விட்டு வீதி வீதிக்கு ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் கூட சில அல்லக்கைகள், அந்த அல்லக்கைகளோட வேட்டி, அவங்களோட பணப்பை, இதை வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை விலைக்கு வாங்கி விடலாம் என்று விக்கிரவாண்டிகளை சுற்றிக் கொண்டிருக்கின்றார். அதற்கெல்லாம் பதிலடி கொடுப்பதற்காகத்தான் இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம். மேடையிலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அண்ணன் அன்புமணி அவர்களோடு கைகோர்த்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சகோதர சகோதரி, தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றக்கூடிய தேர்தல். மேடையில் நம்முடைய இருவரும் தலைவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், இருவருமே அம்மாவினுடைய சாட்சியாக இங்கே அமர்ந்திருக்கின்றார். எப்படி புரட்சி தலைவர் அவர்களுக்கு திண்டுக்கல் என்பது ஒரு மந்திர சொல்லாக மாறியதோ இடைத்தேர்தல்ல, அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விக்கிரவாண்டி என்கின்ற மந்திர சொல் தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றக்கூடிய மந்திர சொல்லாக. இன்னைக்கு அண்ணன் அன்புமணி அவர்களை கொஞ்சம் உத்துப்பாரு. அவர் சி அன்புமணி மட்டும் இல்லைங்க, அவர் சி அன்புமணி BA. தமிழ்நாட்டில் BA என்னன்னு தெரியும். அண்ணன் RS பாரதி அவர்கள் சொன்னாங்க, நாய் கூட BA படிக்குமா? கேட்டீங்களா? நாய் கூட தமிழகத்தில் BA படிக்கும். அதெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சை. இது இன்னைக்கு மட்டும் சொல்லுங்க, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜக பேச்சு. தமிழகத்தில் வழக்கறிஞர் இருக்கின்றார்கள், நீதியரசர்கள் இருக்கிறாங்கன்னா நாங்க போட்ட பிச்சை. நேற்று சென்னையில் அவர்கள் பேசியது, BA நாயெல்லாம் படிக்குது, தமிழகத்தில் நாய் கூட BA படிக்கலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு திமுக ஆட்சியினுடைய உச்சகட்டம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, அராஜக போக்கு எந்த அளவுக்கு போயிருக்கிறது என்றால், நம்ம எல்லாம் நாய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜக போக்கு இருக்கு. அதே BA படிச்சுட்டு 2016 தேர்தல் இங்க நின்று நமக்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய துணைவியாரும் கூட ஒரு பள்ளி ஆசிரியராக இருக்கிறார். நமக்காக ஒரு எளிமையான மனிதர், எல்லா சமுதாயத்தினுடைய அன்பை முழுமையாக பெற்று விக்கிரவாண்டி தேர்தலில் ஒரு சரித்திரத்தை ஏற்படுத்துவதற்காக மாம்பழ சின்னத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் நின்று கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் அன்பு சகோதர சகோதரிகளே, மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சாதிச்சாங்க? 2024 பாராளுமன்ற தேர்தலில் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சாதிச்சாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே பதில் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் 1949 உருவான கட்சி, 67 ஆட்சிக்கு வந்த கட்சி, 5 முறை முதலமைச்சராக இருந்து 6வது முறை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக, இதற்கு முன்பு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்கு 33%. இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பணபலம், படைபலம், அதிகார பலம் இருக்கக்கூடிய திமுகவினுடைய வாக்கு வங்கிய 33%இலிருந்து இந்த தேர்தலில் 27% கொண்டு வந்திருக்கின்றார். இது சாதாரண அரசியல் நிகழ்வு இல்லைங்க. அரசியலை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும், நம்முடைய வெற்றிக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் வெற்றி மணி இது. 33%இலிருந்து 27% ஒரு ஆளும் கட்சியினுடைய 6% வாக்கு இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எடுத்திருக்கின்றார். காங்கிரஸ் கட்சி 12% வாக்கு 2019 பெற்றிருந்தது. இன்னைக்கு 10%, கிட்டத்தட்ட 2% காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு எடுத்திருக்கின்றார். நம்பிக்கையோடு நாம் நிற்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். இத்தனை காலமாக எல்லா முயற்சி செய்து பார்த்தாச்சு. ஐயா GK மூப்பனார் ஐயா அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சி எடுத்தாங்க. தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய முயற்சி எடுத்தான். அதன் பிறகு 2016 மாற்றம் முன்னேற்றம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு முயற்சியை அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் எடுத்தார். ஒரு புதிய அலக்கம், ஒரு அரசியலே ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை. பேச்சை கேட்கும் பொழுது ஒரு இளைஞர் அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்பது 2016 அவர் பேசிய பேச்சு. இன்னைக்கு 2024 மறுபடியும் இந்த தலைவர் அனுபவம் இருக்குங்க, அனுபவம் இருக்கு. அதிகாரத்தில் அமர்ந்தவர்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. நேர்மையாக பணியாற்றல் இருக்கின்றார்களா?
எல்லோரும் அமர்ந்திருக்கின்றார்கள். இளமையும் வீரியம் இருக்கா? இந்த கூட்டணியில் இருக்கு. ஒரு புதிய பார்வை இருக்குங்களா? இருக்கு. தமிழகத்திலே ஒரு மாற்று அரசியலை 2026 கொண்டு வந்து திமுகவினுடைய கோர பிடியிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற வேகம் விவேகம் கலந்து ஒரு கூட்டணி மேடையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி, அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அன்பு சொந்தங்கள்,